நாம் ஒன்று கேட்டால் நம்மளை அசர வைக்கிற மாதிரி ஒரு பதிலை சொல்லுவார். ஆனால் கேட்ட கேள்விக்கும் பதிலுக்கும் சம்மந்தமே இருக்காது. யார் அவர்? வேற யார்? இப்போ திமுக அரசால் புதுதாக நியமிக்கப்பட்டார் ஒரு எம்பி, அதாங்க மக்கள் நீதி மையத்தோட தலைவர் கமலஹாசன். அவரே தான். அதாவது ஏர்போர்ட்டில் இறங்கி வந்தார். அவர் அப்படியே வழிமறித்து கேள்வி கேட்டிருக்காங்க. சார் இந்த மோடி அவர்களோட தாயை பற்றி பீகார் பிரச்சார கூட்டத்தில் ராகுல் காந்தி அவர்கள் தவறாக பேசியிருக்காரு, இது தொடர்பாக பெரிய சர்ச்சையெல்லாம் வெடிச்சிட்டு இருக்கு, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, யாரையும் தப்பாக பேச வேணாம் சார், எதுக்கு தப்பாக பேசிக்கிட்டு, தப்பாலாம் பேசாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு கூட இப்படிலாம் பிரச்சனை நடந்திருக்கு. என்ன பிரச்சனை? எனக்கு இந்த வாக்காளர் அட்டைலாம் சேர்ப்பாங்க இல்லை, அதில் பெயர்லாம் மாறி இருக்கு. நான் கூட வாக்காளர் அட்டையை எடுத்துன்னு போய் கொடுத்து அது மறுபடியும் கரெக்ட் பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கேன். இதெல்லாம் சாதாரணமான விஷயம்தான். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்களே எடுத்துகிட்டு போங்க, அது ஈஸியாக முடிஞ்சிடும். ஒரு 50 ரூபா அப்படி இப்படி குத்தினா அப்படி முடிச்சு குத்துருவாங்க. சரிங்களா? இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, பார்த்துக்குங்க அப்படின்னு ரிப்போர்ட்டர் ஒரு கேள்வி கேட்டால் இவர் ஒரு பதிலை சொல்லி ரெண்டுத்துக்குமே இல்லாமல் குழப்பிட்டு வழக்கமான முறையில் எஸ்கேப் ஆகியிருக்காரு கமலஹாசன் அவர்கள். பீகாரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாக்காளர் அந்த இருக்கும்போது பிரதமரோட தாயை வந்து பார்த்தீங்கன்னா பிரதமரோட தாயாரை வந்து அவமானப்படுற மாதிரி பேசுகிறாலும் பிரதமர் சொல்லியிருக்காரு. யாரையும் அவமானப்படுத்துற மாதிரி யாரும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஓட்டு காணாமல் போனது, பேர் காணாமல் போனதெல்லாம் ரொம்ப நாளாக நானே சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்டிருப்பீங்க. என்னோடய பேரே காணாமல் போயிருக்கு. அப்புறம் போய் கேட்டு கரெக்ட் பண்ணிக்கிறது அது ஒரு சின்ன விஷயந்தான். அதை விட பெரிய குற்றங்கள் நடந்ததாக எங்களுக்கு சந்தேகம் வந்தபோது நாங்கள் கொண்டு போய் லெட்டர் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அதோடைய உச்சகட்டமாக ஒரு விஷயம் நடந்துருக்கு. அடுத்ததாக செய்தியாளர் கேட்குறாங்க, சார் இந்த முதல்வரோட வெளிநாட்டு பயணம் குறித்து பாஜக தரப்புலேருந்து நிறைய விமர்சனங்கள்லாம் வருது சார், கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்குது, தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அதாவது ஒருத்தர் நல்லது பண்ணுறாரு அப்படின்னா இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் வரத்தான் செய்யும். சரிங்களா? இவங்களே இந்த இடத்துல இருந்தால் இப்படி தான் விமர்சனம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம காதில் வாங்கக்கூடாது. 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லை. சரிங்களா? அதே மாதிரி தான் இவரும் 4 பேருக்கு நாட்டுக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லை. இவரும் வெளிநாட்டுக்கு போய் நல்லதுக்காக தான் போராடிட்டு இருக்காரு. அதை இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு நாயகன் வேலு நாயக்கரா மாதிரி பதில் சொல்லிட்டு போயிருக்காரு கமலஹாசன் அவர்கள். இவருடைய வெளிநாட்டு பயணத்தை எப்படி 3000 கோடிக்கு மேலாக முதலீடு ஈர்க்கப்பட்டிருக்கிறது. பாஜக வந்து அதை விமர்சனம் பண்ணுறாங்க. டூரிசம் மாதிரி சார், இது சார் ஒருத்தர் நல்லது செய்யும் போது எந்த கட்சின்னு நான் பார்க்கறது கிடையாது. நாட்டுக்கு நல்லது நடக்குதுன்னா அது எதிர்கட்சியாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான். அதை தான் இவர் பண்ணியிருக்காரு. நாளைக்கு அவங்க நல்லது பண்ணால் சொல்லத்தான். அடுத்ததாக செய்தியாளர் கேட்குறாங்க, சார் இந்த தெருநாய்கள் பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனையாக பூதாகரமாக வெடிச்சிருக்கு, இதை பற்றி நிறைய பேச்சுகள்லாம் போயிட்டுருக்கு, சர்ச்சைகள்லாம் கிளம்பியிருக்கு, இதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, என்னப்பா எல்லாரும் நாயை பற்றியே பேசுகிறீங்க, நாய் தான் ஒரு பிரச்சனையா? ஏங்க நாட்டில் இப்போ கழுதை காணாமல் போயிருக்கு, இதை பற்றி யாராவது பேசுகிறீங்களா? சொல்லுங்கள். கழுதை என்ன சாதாரண விலங்கா? கழுதை எப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்யும் தெரியுமா? கழுதை பொதி சுமக்கும், மூட்டத்துக்கும், அமைதியாக பால்லாம் கொடுக்கும். அந்த பால் வியாபாரம்லாம் பண்ணியிருக்காங்க கழுதையை வச்சு, கழுதப்பால் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பல வேலை செய்யும் கழுதை. அப்படிப்பட்ட கழுதை இப்போ நாட்டில் காணாமல் போயிட்டுருக்கு, இதை பற்றி யாராவது கேட்குறீங்களா? என்னங்க நீங்கள் நாயை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், இவர் எதுக்கு இப்போ கழுதையை பற்றி பேசினார்? ஒருவேளை யோகம் இப்போலாம் சமீப காலமாக யோகம் கிடைக்காம இருக்கிறதால கழுதையை பார்த்தா என்னை பார் யோகம் வரும் அப்படின்ற மாதிரி கழுதையை பார்க்கறதுக்காக தேடுறாரோ அப்படின்னு யோசிக்க தோணுது இல்லையா? ஆமாம், நிறைய பேர் எங்ககிட்டையும் கேட்டாங்க, அதை தான் நாங்கள் உங்ககிட்ட சொல்லியிருக்கோம், நீங்களும் யோசிச்சு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நாயை பற்றி ஒரு கேள்வி கேட்டால் கழுதையை பற்றி பதிலை சொல்லி வழக்கமான முறையில் குழப்பிட்டு போயிருக்காரு கமலஹாசன் அவர்கள். இப்போ ரீசெண்டாக முக்கியமான வந்து தெருநாய்களோட தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வராங்க. அதே மாதிரி விலங்குநல ஆர்வலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஆனால் அதிகமாக பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. இது என்ன தீர்வு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தீர்வு ரொம்ப சிம்பிளுங்க. அதை விஷயம் தெரிஞ்சவங்க, உலக சரித்திரம் தெரிஞ்சவங்க, சமூக சுகாதாரம் என்னன்னு தெரிஞ்சவங்க, கழுதை எங்கே காணான்னு யாராவது கவலைப்படுறாங்களா? கழுதைகள்லாம் காணாமல் போச்சா? நமக்காக எவ்வளோ பொதி சுமந்துருக்கு. இப்போ பார்க்குறதே இல்லையே கழுதையை யாராவது காப்பாற்றணும்னு பேசுகிறாங்களா? எல்லா உயிர்களையும் காப்பாற்றணும், எவ்வளோ முடியுமோ காப்பாற்றணும். அவ்வளோதான் என்னுடைய கருத்து.